நிறைவா இருக்கும்போது நினைச்சதை கொடு, குறைவா இருக்கும்போது முடிஞ்சதை கொடு, ஒண்ணுமே இல்லாத போது வெறும் கை மட்டும் கொடுன்னு சொல்லிச்சு சார். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. எப்படி இருக்கும் ஜாப்? அது ஜாப்ல திருடா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பிச்சுமணி, என்னப்பா பில்லு யார் தரது? வர்றையா. சின்ன வயசுல இருந்து நான் மீன் வளர்த்தேன் தொட்டில, அதனால அது கொன்னு இது பண்ண பிடிக்காது. அப்படியா? நான் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுறேன். மட்டன், காடை, கவுதெல்லாம் அதெல்லாம் கொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சும்மா போனா பயம் எனக்கு, காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, குளம் பயம் எனக்கு, நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்செண்டு கண்டாலும் பயம் எனக்கு, செண்டுக்குள்ளால இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு, கடிக்கிற நாயும் பூனையும் பூனைதென்ற எலியும் பயம் எனக்கு, வெடிச்சு செதற செல்லும் செல்லுக்கா பதுங்கிற பங்கரும் பயம் எனக்கு, பங்கருக்குள்ள இருக்கிற பாம்பும் பூரானும் கடிக்குமோ என்ற பயம் எனக்கு. வாங்க, சரியான ஆளுக்கா நீங்க. வாழ்த்துக்கள்க்கா. அக்கா வாழ்த்துக்கள்க்கா. என்னைக்கு என் பேச்ச மதிக்காம அந்த கிறிஸ்தவ பையனோட ஓடி போனாலோ அன்னைக்கு அவளுக்கு இந்த வீட்டுக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. அவளையே தலை முடியாச்சு, அப்புறம் அவ புள்ள என்னடி சொந்த கொண்டாடிட்டு வர்றது? அமைதி அமைதி அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி. சார், என்ன ஆல்ரெடி இப்பதான் சார் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் சார். சார், ஒரு 4 வருஷமா அப்படி இப்படின்னு இப்பதான் இங்கே வந்து நின்று ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். புஷ் பண்ணு. பண்ணு கடைசி புஷ் பண்ணு, புஷ் பண்ணு, புஷ் புஷ். என்ன புஷ் பண்ணு என்னால முடியல. திடீர்னு ஒரு 3 வருஷம் நான் காணாம போயிட்டேன். என்னை வந்து லிஸ்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. அப்பவும் நான் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சேன். ட்ரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணனா மாறிடுவான். இப்போ ட்ரெஸ் வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீ சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.